கொசஸ்தலையாற்று பகுதியில் பழங்காலத்தில் வாழ்ந்த மக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ஹோமோ எரக்டஸ். தமிழகத்தில் மனித மூதாதையர் வாழ்ந்த முக்கியமான இடம் எது? கொசஸ்தலையாற்று பகுதி. சென்னையில் அதிரம்பாக்கம், குடியம் போன்ற இடங்களில் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பே மனித இனம் வாழ்ந்திருப்பது தெரிய வந்துள்ளது? 1.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு. தமிழகத்தில் கீழ் பழங்கற்கால கருவிகள் கிடைத்த இடங்கள் எவை? வட ஆற்காடு மற்றும் தருமபுரி. பசால்ட் என்றால் என்ன? எரிமலை பாறை. தமிழக கீழ் பழங்கற்கால மக்கள் செம்பொருட்கள் செய்ய எதை பயன்படுத்தினார்கள்? பசால்ட் எனும் எரிமலை பாறையை. தமிழகத்தில் இடைப்பழங்கற்கால பண்பாட்டின் சான்றுகள் எங்கு கிடைத்தன? புதுப்பட்டி மற்றும் சீவரக கோட்டை. தூத்துக்குடி அருகே உள்ள தேரி பகுதியில் கிடைத்த கருவிகள் எவை? இடை கற்கால கருவிகள். தூத்துக்குடியில் உள்ள சிவப்பு மண் குன்றுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? தேரி. எந்த கால தமிழக மக்கள் செர்ட் குவாட்ஸாலான சிறிய செதில்கள் மற்றும் கருவிகள் போன்றவற்றை பயன்படுத்தினர்? இடை பழங்கற்கால மக்கள். மெருகேற்றப்பட்ட கற்கோடாரி எவ்வாறு அழைக்கப்பட்டது? செல்ட். செல்ட் என்ற கற்கோடாரியை யார் பயன்படுத்தினார்கள்? புதிய கற்கால தமிழ் மக்கள். தமிழக புதிய கற்கால சான்று எங்கு கிடைத்தது? பையம்பள்ளி மற்றும் தருமபுரி. தமிழகத்தில் முதலில் மண்பாண்டங்களும் வேளாண்மை செய்ததற்கான சான்றும் எங்கு கிடைத்தது? பையம்பள்ளி மற்றும் தருமபுரி. டோல் மண் என்றால் என்ன? கற்திட்டை. சிஸ்ட் என்றால் என்ன? கல்லறைகள். மென்சிர் என்றால் என்ன? நினைவு சின்ன குத்துக்கல் அல்லது நடுக்கல். ஈமத்தொட்டி எவ்வாறு அழைக்கப்பட்டது? சார்கோபேகஸ். பெருங்கற்கால ஈம சின்னங்கள் எவை? கற்திட்டை, கல்லறை, நினைவு சின்ன குத்துக்கள், ஈமத்தொட்டி, தாளி மற்றும் குகை. மண்பாண்ட ஜாடிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? அர்ன். சுட்ட களிமண்ணாலான சவப்பெட்டி எவ்வாறு அழைக்கப்பட்டது? சார்கோபேகஸ். கற்திட்டைகளில் இடப்படும் இடுதுளையின் பெயர் என்ன? போர்ட் ஹோல். உலோக வேலை செய்பவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? கம்மியர்கள். உள்ளே கருப்பாகவும் வெளியே சிவப்பாகவும் காணப்படும் மண்பாண்டங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? கருப்பு சிவப்பு மண்பாண்டங்கள். இந்திய துணைக்கண்டத்தின் வடமேற்கு பாகத்தில் உள்ள மெஹர்காரில் எவை பயிரிடப்பட்டன? கோதுமை மற்றும் பார்லி. முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு எது? நாய். விக்டோரியா ஏரியில் உற்பத்தியாகி எகிப்தில் பாய்ந்து மத்திய தரைக்கடலில் கலக்கும் ஆறு எது? நைல் நதி. நைல் நதியின் நன்கொடை எது? எகிப்து. எகிப்தை நைல் நதியின் நன்கொடை என்றவர் யார்? ஹெரோடோட்டஸ். எகிப்திய அரசர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? பாரோன் அல்லது பாரோ. தெய்வீக சக்தி பொருந்தியவராக கருதப்பட்டவர் யார்? பார்வோன் மன்னர்கள். பார்வோனின் கீழ் மாகாணங்களை ஆளும் நிர்வாகி யார்? வீசியர். எகிப்தின் புகழ்பெற்ற அரசன் யார்? டுடன்காம். எகிப்தில் லக்சருக்கு அருகில் உள்ள பள்ளத்தாக்கில் எந்த அரசனின் சமாதி மம்மி வடிவில் உள்ளது? டுடன்காம். எகிப்தியர் இறந்தவர்களின் உடல்களை மம்மியாக எவ்வாறு பாதுகாத்தனர்? சோடியம் கார்பனேட், சோடியம் பைகார்பனேட் ஆகிய கலவையாலான நாற்றான் உப்பை பயன்படுத்தி. உடலை சார்கோபேகஸ் எனப்படும் கல்லாலான சவப்பெட்டியில் வைத்து பாதுகாத்தவர்கள் யார்? எகிப்தியர்கள். எகிப்தியர்களின் எழுத்து முறை என்ன? சித்திர எழுத்து முறை. பாரோக்களின் சமாதிகளாக கட்டப்பட்ட பிரம்மாண்டமான நினைவு சின்னம் எது? பிரமிடுகள். கெய்ரோவிற்கு அருகில் உள்ள பிரமிடுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? கிசா பிரமிடுகள். கிசா பிரமிடுகளின் காலம் என்ன? கிமு 2575 முதல்
2465க்கும் இடைப்பட்ட காலம். உலக அதிசயங்களாக கருதப்பட்டவை எவை? கிசா பிரமிடுகள். உலகின் உயரமான சிற்பங்களில் ஒன்று எது? ஸ்பிங்ஸ். ஸ்பிங்ஸ் சிற்பம் எவ்வாறு எழுப்பப்பட்டது? பாரோ காஃப்ரோ காலத்தில். பலதெய்வ கொள்கையை கடைபிடித்தவர்கள் யார்? எகிப்தியர்கள். சூரிய கடவுள் எது? ரே. எகிப்தியரின் முதன்மை கடவுள் எது? ரே. இந்த கடவுள் பிறகு அம்மோன் என அழைக்கப்பட்டது. எகிப்தின் இறப்பின் கடவுள் யார்? அனுபிஸ். கடவுள்களின் அரசன் என்று அழைக்கப்பட்ட கடவுள் யார்? அம்மோன் கடவுள். எகிப்தின் இறந்த உடல்களை பதப்படுத்துவது சம்பந்தமான கடவுள் யார்? அனுபிஸ். மரணத்திலிருந்து காப்பாற்றும் கடவுளாக எகிப்தியர்களால் நம்பப்பட்ட கடவுள் எது? அனுபிஸ். நரியின் தலையை கொண்டிருந்த எகிப்திய கடவுள் எது? அனுபிஸ். எகிப்தின் எழுத்து மற்றும் கற்றலின் கடவுள் யார்? தோத். இபிஸ் என்ற பறவையின் முகத்தை கொண்டிருந்த எகிப்திய கடவுள் எது? தோத். சூரிய கடிகாரம், நீர்க்கடிகாரம் மற்றும் கண்ணாடி ஆகியவற்றை கண்டுபிடித்தது யார்? எகிப்தியர்கள். சூரியனை அடிப்படையாக வைத்து நாட்காட்டியை உருவாக்கியவர்கள் யார்? எகிப்தியர்கள்.